கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாசம்னு சொல்றோம். இந்த கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி அன்னைக்கு பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போற சௌரமான மாதம்னு சொல்றோம். இந்த கார்த்திகை மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாசத்தினுடைய கோல்சாரம். இந்த மாசத்துல வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போறார். இதுதான் இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இதுவை அனுபவிக்கணும்ட்டு காவேரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனைகோல் இடுதல், வீட்டில் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு, அதாவது ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். 1/12/2024 அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்னைக்கு பரணி தீபம். அதாவது கார்த்திகை மாசத்துல பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்னைக்கு பார்த்தாலேயானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம். பிரதோஷ காலம் வேற. அன்னைக்கு சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்கு. அதனால சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேற இருக்கு. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்னைக்கே தான் கிருத்திகையும் இருக்கு. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு. திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது 15ஆம் தேதி பௌர்ணமி. அதாவது 15/12/2024 அன்னைக்கு பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்னைக்கு வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். சப்தமத்தில் கேதுவும், 3ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு இருக்கிறது விசேஷம். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் 16 2024 டிசம்பர் 15 2024 வரை உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம்.
சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது சூரியன் போய் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல வந்து ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே போய் இருக்கிறதும், 9ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போய் இருக்கிறதும், இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதை தவிர தந்தையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கர நிவர்த்தி, அதாவது 12ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால தேவையற்ற செலவுகள், அனாவசிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 2ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பண வரவு எவ்வளவு வந்தாலும் போகாது. அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, அதீதமான பண வரவு இருக்கும். இருந்தாலும் பணவு அதீதமாக செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 3, 8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழிலில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கார். இதனால் உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வக்ரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். திடீர் பணவரவு, பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக, எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 9ஆம் இடத்துல சப்தமாதிபதி போய் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வெளியூர் வெளிமாநிலத்தின் மூலியமாக நண்பர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் வேலை தேடின்னு இருக்கவா, வேலை கிடைச்சி மாற்றங்களை விரும்புகிறவா இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கிடைக்கும். 3/12/2024 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றார். அவர் 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வர்றதுனால வெளிநாட்டில் இருக்கிற வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் நினைக்காத இடமான இன்சூரன்ஸு, ரேஸு, ஷேரு இந்த மாதிரியான விஷயத்தில் திடீர் பணம் வரும். அதாவது அது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு நிற்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு வக்கரகதியில் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் கூட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல வரும்போது அவர் மதிகாரகன்னு சொல்லக்கூடியவர். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தோம்னா இந்த மடத்தில் குருமார்களாக இருக்கிறவர்கள், வேதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்க, இந்த என்ன சொல்கிறது, இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தோம்னால் இந்த ஆசிரியர்கள்,
ப்ரொஃபஸர்ஸ் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமையறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 12ல் வந்து சனி பகவான் 7 சனி வேறு ஆரம்பிக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறதில்ல. 9ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போகிறதால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு சுமாரான மாதமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை குரோதி வருஷம் அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.